ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜெபிக்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். கடந்த வாரம் நீ என் தாசன் என்று சொல்லி ஆண்டவர் 3 பேரை குறித்து, யாக்கோபை குறித்தும் மோசையை குறித்தும் காலேபை குறித்தும் சொன்னதை ஆவியானுடைய துணை கொண்டு தியானிக்கலாம். இன்றைக்கு 3 நபர்களை குறித்து நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, நீங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி செலுத்தி துதி பாடி மனதார தொழுகிறோம், நன்றி செலுத்தி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேலும் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா, இதுவரை நிற்பதும் இனிமேலும் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே, பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நன்றி செலுத்தி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதையா வாழ தெரியாதையா, முடியாதையா வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, தகப்பனே, நீங்க இல்லாம எங்களுக்கு வாழ முடியாது, வாழவும் தெரியாது ஆண்டவரே. உங்களுடைய கிருபை இல்லாம எங்களை வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு 3 தாசர்களை குறித்து பார்க்கலாம். முதலாவது தாவீதை குறித்து பார்க்கலாம். தாவீது வேதத்திலே ஒரு நல்ல முக்கியமான கேரக்டர் என்பது நமக்கு தெரியும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ அப்படின்னு கேட்க சொல்ல. என்ன அப்படின்னா, தாவீதுக்கு ஒரு பெரிய வாஞ்சை இருந்தது, ஒரு பெரிய பாரம் இருந்தது. நான் மட்டும் மச்சுப்பாவிய இந்த இடத்துல நான் குடியிருக்கிறேனே, என் கர்த்தருடைய பெட்டி ஒன்றும் இடம் இல்லாம வசதி இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறவே என்று சொல்லி அங்கலாய்க்க
வைக்கிறான் பாருங்க. நாத்தான் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்றாரு, நான் இப்படிப்பட்ட இடங்கள்ல கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரையின் நடுவிலே வாசமாய் இருக்கிறதே என்று அங்கலாய்க்கின்றான், மாறப்படுகின்றான். அவன் சொல்றான், உடனே நாத்தான்வேல் சொல்றான், நீ போய் உன்னுடைய இஷ்டப்படி செய்யி, நீ கர்த்தருக்கு உன்னுடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் நீ செய்யி, கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிடுறார். ஆனா கர்த்தர் நாத்தான்வேலை கூப்பிட்டு, நீ எப்படி சொல்லுவ? நாத்தான் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்றாரு, நீ எப்படி போய் சொல்லுவ அவர்கிட்ட? அவனை நான் கேட்டேனா, ஒரு ஆலயம் கட்டணும்னு சொன்னேனா, மாடுகளின் பின்னால போய்கொண்டிருந்த அவனை தொழுவத்திலிருந்து நான் எடுத்து அவனை அரசனாக நான் மாற்றினேனே, அவன் எனக்கு கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் பாருங்க அந்த இடத்துல போய் என் தாசனாகிய தாவீது கிட்ட போய் சொல்லுன்றார். 8ஆம் வசனம் பாருங்க. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே கூட இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்க பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். பாத்தீங்களா, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கென்று நான் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி ஏற்படுத்தி ஒன்ன அந்த ராஜ்யத்துல அதிபதியாய் வைத்தேன். அதனால நீ எனக்கு என்ன பண்ண வேணாம், ஆலயம் கட்ட வேணாம். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார்னு சொல்லு, உண்டு பண்ணுகிறார் என்று பண்ணினார் என்று சொல்லுன்னு சொல்ல. எவ்வளோ பெரிய அதிசயமான காரியம். நீ ஒன்றும் எனக்கு செய்ய வேண்டாம், நான் உன்னை கேட்டேனா, நான் அதை கேட்கவே இல்லை, நீ எனக்கு ஒன்றும் கட்ட வேண்டாம், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுறேன், ஏன்னா நீ என்னுடைய தாசன் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்றார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தாசன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறார். ஊழியக்காரன், என்னுடைய தாசன், எனக்கு இஷ்டமானபடியெல்லாம் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார் பாருங்க. அதுக்கு பிறகு உன் வீடும் உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட 15ஆம் வசனம், உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல உன்னை விட்டு நான் விலக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். பாத்தீங்களா, நாத்தான் போய் சொல்லிடுறாரு எல்லா வார்த்தையும். அப்ப தாவீது சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு வீடு கட்டித்தரத்துக்கு நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம், எனக்கு போய் நீங்க இந்த கிருபையை அழிச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத பாக்குறோம். உனக்கு ஒரு வீடு கட்டுவேன், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் தேவன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சத்தியம். ஆண்டவரே தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்கு தத்தம் பண்ணினீர். நான் எம்மாத்திர ஆண்டவர் சொல்ற, உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி அந்த பகுதியை அப்படி முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்களா, அப்போ என் தாசன் என்று தாவீதுக்கு சொல்வதற்கு காரணம், நிறைய காரணம் இருக்குதுங்க. ஒன்று ராஜாக்களின் புத்தகத்துல பாருங்க, அந்த இடத்துல 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல வசனம் 66 பாருங்களேன். வசனம் 66, 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி, கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தனது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மனமகிழ்ச்சியோடே தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். இது சாலமோன் சொல்றது. சாலமோன் அந்த 8ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல 8ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 22 53 வசனம் வரைக்கும் ஒரு நீண்ட ஜபத்தை செய்யறார். அவரை ராஜாவை ஆக்கிடுறாங்க, அவருக்கு அந்த ஆலயம் கட்டுறாரு, அந்த மாதிரி காரியத்துல அவர் ஜெபிக்கிறாரு. அதுக்கு பிறகு 54 இருந்து 66 வசனம் வரைக்கும், 63 வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஜனங்களை அமர்த்தி ஜனங்களோடு பேசுறார். முதல்ல கடவுளை மகிமைப்படுத்தி கடவுளோடு பேசுகிறார். அதற்கு பிறகு ஜனங்கள்லாம் அமர்த்தி ஜனங்களோடு பேசுகிறார். எல்லாம் பேசி முடிச்ச பிறகுதான் 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினா. அவர்கள் ராஜாவை வாழ்த்தி, கர்த்தர் தமது தாசனாகிய தாவீது, பாருங்க மக்களே சொல்றாங்க, நமது ஜனமாகி இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியோட தங்கள் கூடாரங்களுக்கு
போய்விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? அப்ப ஆண்டவர் தம்முடைய தாசனை எப்படி தெரிந்து கொள்றாரு? தாசன் போது 1 சாமுவேல் நீங்க பாருங்க, 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். சவுலை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ இனிமே கிடையாது, நீ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாத காரியத்தை செஞ்சுட்ட, அதனால தன் இருதயத்துக்கு ஏற்றவனை. அப்ப பாத்தீங்களா, தாசன்ற அழைக்கிறதுக்கு முதலாவது குவாலிட்டி தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவன் காணப்படுகிறான். பாருங்க, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதிலேயே நமக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. தனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் எங்க வருது பாருங்க, தாவீதுடைய காரியம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அவர் அவனை தள்ளி, சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு இருதயத்துக்கு தாசன்னா ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கணும். ஆண்டவர் என்னென்ன விரும்புறாரோ, தன்னுடைய இருதயத்துல என்னென்ன நினைக்கிறாரோ அந்த குவாலிட்டிலாம் தாவீதுக்கு இருந்தது. எவ்வளவு பெரிய காரியம்! உங்களுக்கும் எனக்கும் அப்படி இருக்குமா? உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் நினைத்திருக்கிற காரியம்லாம், இருதயத்துல நினைச்சிருக்க காரியம்லாம் நம்ம நிறைவேற்றுகளா இருக்கிறோமா? இல்லை என்றுதான் ஒத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவோ குறைவுள்ளவர்கள் தான், ஆனா கர்த்தர் பயன்படுத்தும் பாத்திரமாய் நாம் காணப்படுறோம். அது மட்டும் இல்ல, தேவனிடத்துல எப்பவுமே ஆலோசனை கேட்கிறவனா இருப்பான். ஆண்டவரே, இந்த இடத்துக்கு நான் போலாமா? இந்த இடத்துக்கு போக கூடாதா? அந்த போருக்கு நான் போலாமா? அந்த தண்டை பின்தொடரலாமா? எல்லா காரியத்திலுங்க அப்படியே தொடர்ந்தா எந்த இடத்துல போகணும்? நிறைய வசனங்கள் இருக்குது. அது பொதுவா நான் சொல்றேன். அப்படி ஆலோசனை கேட்டு இன்றைக்கு மனுஷர்கள் ஆலோசனை கேட்கறதுல எல்லாம் முடிச்சிட்டு கர்த்தர்ட்ட சொல்லுவாங்க, ஆண்டவரே இதெல்லாம் பார்த்திருக்கோம், ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சிருக்கோம். ஒவ்வொரு காரியத்திலும் வெளியே போகும்போது உள்ள வரும்போது ஜெபிங்க. ஜெபித்து, ஆண்டவரே நான் செல்கிறேன், என்னோடு கூட வாங்க. ஜெபித்து காரியங்களை செய்கிறான். ஆண்டவரிடத்துல விண்ணப்பித்து ஆலோசனை கேட்டு அவன் செய்வதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இன்னொரு வசனம் கூட எரேமியா 33 வசனம் 22ஆம் வசனம் 33:22 வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாதும் கடற்கரை மணல் அளக்கப்படாதமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழிய செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இந்த இடத்துல வானத்து நட்சத்திரங்களை போல வர்த்திக்க பண்ணுவேன்னு ஆபிரகாமுக்கு தான் சொல்லி இருக்குது. நம்ம பார்த்திருக்கோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, புதுமையா இருந்துச்சு. எத்தனையோ சமயத்துல பைபிளை நம்ம வாசிக்கிறோம், ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல எரேமியா தீர்க்கனை கொண்டு எப்படி சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாம, பாருங்க கடற்கரை ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை இங்க கொடுக்கிற, அளக்கப்படாம இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை பிரியமானவர்களே. அப்ப கர்த்தருடைய தாசன் என்று சொல்லும் போது கர்த்தருக்கு பிரியமா, இருதயத்துக்கு ஏற்றவனாய், தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாய், தேவனுடைய ஆலோசனையை கேட்டு ஜெபித்து காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 7:1 வசனத்துல கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்து அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டில் வாசமாயிருக்கலாம். இந்த காரியத்தை சொல்றத பாக்குறோம். பாரம் இருக்குது. ஆண்டவருக்கு ஒரு வீடு இல்லையே என்று ஒரு பாரம் இருக்கிறது. பிரியமானவர்களே, ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 34 36 வசனங்கள்ல பார்க்கும்போது 37 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா கர்த்தர் தம்முடைய தாசனுக்கு என்னென்ன நன்மைகள் செய்தாருன்னு அதுல பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்க. ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை, நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீது நிமித்தம். அப்ப தாவீதை தாசன் என்று சொல்றதுக்கு காரணம் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவர் கை கொண்டது நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து
அதில் 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்திலே என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். பாருங்க, தாசனாகிய தாவீது நிமித்தம் தான் சாலமோன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். என்னாலும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அதன் நிமித்தமாக குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொல்லி சாலமோனை குறித்து இதை சொல்லுகிறதா இருந்தாலும் ஒவ்வொரு காரியம் சொல்லும் போதும் தாவீதை சொல்லி 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 அவனுக்கு காரியத்தை சொல்றத நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் நம்முடைய வம்சங்கள், நம்முடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்கு தாசர்களாய் விளங்க வேண்டும். இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் இருக்க வேண்டும். அவருக்கு சித்தமானதையெல்லாம் செய்யணும். அவருடைய ஆலோசனையை கேட்டு நடக்க வேண்டும். அவரிடத்திலே ஜெபித்து ஜெபித்து நாம் காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது தாவீதை போல நம்மையும் நீ என் தாசன், நீ என் தாசன் என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கிறதிலே பெருமை கொள்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஒரு பாடலை கூட பாடலாம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தினே கம்மையா. இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரண்டாவது பாருங்க, யோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோபு 1:8 பாருங்களேன். 1:8 கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். நம்மை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவன் மேல கைய வச்சுட்டிய, கைய வைக்கலான்னு நினைக்கிறியா? எங்க வர அப்படின்னு கேட்கும் போது கர்த்தர் சாத்தானை பார்த்து எங்க இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன்னு சொன்னான். அருமையான வேளையில நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எப்பவுமே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், அடுத்தடுத்து வரும். நான் கர்த்தருக்கு பிரியமா தானே இருந்தேன், கர்த்தருடைய வழியில தானே நடந்தேன், என் பிள்ளைகளையும் அப்படித்தானே நான் வளர்த்தேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை வருது? அப்ப மத்தவங்க எல்லாம் பார்க்கும்போது சாமி சாமின்றானே, கடவுள் கடவுள்ன்றானே, இவனுக்கு போய் இப்படி வந்துச்சே அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. ஆண்டவரே, உங்க நாமம் தானே தூஷிக்கப்படும், என்னையும் தப்பா நினைப்பாங்களே, ஏதோ தப்பு செஞ்சிட்டான். அப்படிதான் யோபுவை எல்லாரும் நினைச்சாங்க. நீ ஏதோ தப்பு செஞ்சிட்ட, தவறான வழியில நீ நடந்துட்ட, இல்லைன்னா இவ்வளவு கோவம் வராதுன்னு சிநேகிதர்களும் அவனை ரொம்ப துஷ்டனமா பேசுறாங்க. நிறைய படிச்சு பாருங்க. அந்த சிநேகிதர்கள் 3-4 சிநேகிதர்கள் சேர்ந்துகிட்டு அவனை மாறி 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 அவனை கல்லடி, அவனுடைய வெந்த புண்ல வேலு மாதிரி எல்லாரும் அவனோடு ஒற்றுமையா இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, 1:1 அவன் ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்பவன் பேர் கொண்ட ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். அததான் என்ன பண்றாரு ஆண்டவர் இத சாட்சியா சொல்றார். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. 2:3 பாருங்க, யோபு 2:3 அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமான மனுஷனாகிய அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். பாருங்க, ஒரு காரணம் இல்லாம நீ அவனை சோதிச்ச, அவனை பல காரியங்கள் அவனுடைய உடைமைகள்லாம் எடுத்துட்டேன், ஆனா கூட அவன் உத்தமத்துல நிக்கிறான் பத்தியா அப்படின்னு சொல்லி சொல்ற. எல்லாம் ஒரே நாள்ல போயிருதுங்க. ஆனா அவன் வாயினால் பாவம் செய்யவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனை பற்றி குறவும் இல்லை, அவன் பாவம் செய்யும் இல்லை. நான் நிர்வாணியா தான் இந்த உலகத்துல வந்தேன், போக போறேன். அப்படிதான் நான் எதுக்கு நான் அதெல்லாம் பத்தி நினைக்கணும்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுநாமம் எவ்வளவு அசால்ட்டா சொல்றாரு பாத்தீங்களா? காரணம் கர்த்தர் மேல் வைத்த ஒரு நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கைங்க அவனுக்கு. அவன் யோபு ரொம்ப ஒரு நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் தேவனுக்கு பயந்து கர்த்தர் மேல அசையாத ஒரு நம்பிக்கை
அறிக்கை வாழ்ந்தான், விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தான். 1:21 எப்படி சொல்றான் பாத்தீங்களா? தாயின் கர்ப்பத்திலே நான் நிர்வாணியாய் வந்தேன். அதுதான் விசுவாச அறிக்கை. பாருங்க 19 அதே மாதிரி 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த மனைவி கிட்ட சொல்றான், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறார், தேவன் கையிலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யலை, தன் வாயினால் பாவம் செய்யவில்லை, உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, மனதார அவன் பாவம் செய்யவில்லை, முறுமுறுக்கவில்லை, கர்த்தரை எதிர்த்து கர்த்தரை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறார். அதனால தாங்க அவனை பார்த்து தாசன், என் தாசன் தாசன் சொல்லி அன்போடு கூட அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். யோபு 19:26 பாருங்க, அதுல எவ்வளவு அழகா சொல்றாரு. யோபு 19 அவனுடைய விசுவாச வாழ்க்கையில 19:26 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதோ இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். பாருங்க, தோல்லாம் அழுகி போயிடுச்சுங்க, அவ்வளோ வியாதி வந்துருச்சு உடம்பு முழுக்க. ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனை மட்டும் தொடர்றதுக்கு உனக்கு எந்த அதிகாரம் இல்லைன்றாங்க. அதனால வியாதி வந்துருது. அவன் மனைவி திட்டா, ஏயா பிள்ளையெல்லாம் பறி கொடுத்தோம், எல்லாத்தையும் பறி கொடுத்தோம், வியாதியம் வந்துருச்சு, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்றார். என் தோல் முதலானவை அழுகி போனான், என் மாம்சத்திலிருந்து நான் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்களில் அவரை நானே பார்ப்பேன். விசுவாச அறிக்கை செய்யறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அதே மாதிரி 31:30 பாருங்க, 31:30 வாசிக்கிறேன். அந்த இடத்துல அவர் சொல்றாரு, எப்படிலாம் வாழ்ந்தவரு, ஆனா நம்மளாம் தான் எப்படி இருப்போம்னு தெரியாது. அவன் 31:30 அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவே இல்லை. பார்த்தீங்களா, வாயினால் பாவம் செய்ய எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால அவருக்கு கிடைச்சது நாங்க இரட்டத்தனையான ஆசீர்வாதம். யோபு என் தாசன் என்று சொல்லி முதல்லயும் சொல்றாரு, முதல் அதிகாரத்திலையும் கடைசிலையும் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? 2ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு, கடைசியிலையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 42:7-8 பாருங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின்பு கர்த்தர் அவனுடைய ஃப்ரெண்டை கூப்பிடுறாரு, எலிப்பாச கூப்பிடுறாரு, மேலும் 2 சிநேகிதர்களையும் நீ கூட்டிட்டு வா, என் மேல அவங்க மேலெல்லாம் எனக்கு ரொம்ப கோபம் வருது, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்றார். பேசினா கூட நிதானமா பேசினாங்க, குற்றம் சொல்லவில்லை. நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்துல போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் என்று சொல்லி நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தி இனத்துக்கு தகுதாக உங்களை நடத்தாதிருப்பேன், உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன். என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசல. செகண்ட் டைமும் சொல்றாங்க. பாத்தீங்களா, நீங்க அவங்க எல்லாம் பெற்றுக்கொண்டாங்க, அழகான பிள்ளைகள், யோபுடைய பெண்களை போல சௌந்தரிய வாட்டிகள், அதற்கு அவ்வளோ பிறந்ததே இல்லையா யாருக்குமே, அவ்வளோ அழகான பெண்கள். 7 குமாரர்கள் பிறக்கிறாங்க, மனைவி கூடவே இருக்கிறா. முதல் தடவை தான் அப்படி சொன்னாலே தவிர கூடவே இருந்து அவங்களுக்கு பணிவிடை செய்யறாங்க, எல்லா காரியத்திலும் கூட இருந்தாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவங்கள விட்டு விலகி போனாலும் அவங்க கூடவே இருக்கிறாங்க, கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டா. இவரே இப்படி சொல்லும்போது நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேண்டியதெல்லாம் பணிவிடை செய்யறாங்க. அதனால்தான் யோபுக்கு அந்த பலன் இருந்தது. 2 நாள் உயிரோடு இருந்தார், 10 பிள்ளைகளை அப்புறம் பெற்கிறார். பார்த்தீங்களா, அப்ப முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படுது. உங்களுக்கும் கூட எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கவலைப்படாம ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீங்க தான்ப்பா எங்களுக்கு, நீங்க தான், உமக்காக நான் ஜீவிப்பேன், என்ன வந்தாலும் என்ன துயர் வந்தாலும் உமக்காய் ஜீவிப்போம் என்று சொல்லுவோமா? ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சினேன், ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். 3வது இந்த ஆபிரகாமை குறித்து சொல்றார். ஆபிரகாம்னாலுமே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல, விசுவாசிகளின் தகப்பன். சங்கீதம் 105:5 பாருங்க, அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்னு சொல்லப்படுது.
சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தாசனாகிய ஆபிரகாம்னு. அதே சங்கீதம் 105:42 பாருங்க, அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து நம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீரத்தோடும் புறப்பட பண்ணினான்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் நிமித்தம் அந்த ஜனங்களை புறப்பட பண்ணினாராம்? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மோசேய தலைவனா தெரிஞ்சு கொண்டாலும் ஆபிரகாமின் சந்ததி, தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் அப்படின்னு சொல்றார். பாத்தீங்களா? நம்ம கரெக்டா இருந்தோம்னு சொன்னா நம் சந்ததிகள்லாம் பின்னால ஆசீர்வதிக்கப்படுங்க. சந்ததிக்கு சாபத்தை தேடி கொடுத்துடக்கூடாது. நம்ம கர்த்தர் பார்க்கலன்னு இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்க கூடாது. நம்முடைய சந்ததியெல்லாம் நம் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கணும், அவங்க ஆசீர்வாதத்தோடு இருக்கணும், சாபத்தை பெற்றுக்கொள்ள கூடாது. ஆபிரகாம் அப்படியாய் இருந்தார், சந்ததி ஆசீர்வாதம் கிடைத்தது. பிரியமானவர்களே, அவர் ஏன் தாசன்னு சொல்றாரு, ஆபிரகாம தாசன்னு சொல்றதுக்கு காரணம் பாருங்க. முதலாவது அவர் கீழ்ப்படிதல். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை நோக்கி பூசாரி குடும்பங்கள், அந்த குடும்பங்கள்லாம் கர்த்தரை அறியாத ஒரு குடும்பங்கள். அதெல்லாம் வாஸ்து பார்த்தோம்னா, பழைய சரித்திரங்கள்லாம் வாஸ்து பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அதுல இருந்து ஆபிரகாமை தெரிந்து கொண்டு சொல்றாரு, நீ உன இனத்தையும் உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் விட்டுட்டு நீ போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன. எந்த எதிர்பார்ச்சும் பேசலங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு 4ஆம் வசனத்துல, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். அவ்வளவுதாங்க, சொன்னபடியே புறப்பட்டு போனான். கீழ்ப்படிதல்ங்க. அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய பொறுமை, அவருடைய அப்புறம் அவருடைய சகோதர சிநேகம், மற்றவர்களுக்காய் பாரப்பட்டு பரிந்து பேசுகின்ற அந்த அன்பு, அது மட்டும் இல்ல, ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவு, விசுவாசம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இவ்வளோ கேரக்டர் ஆபிரகாமுக்கு இருக்குங்க. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் இல்லை. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அவருடைய பொறுமையை குறித்து சொல்லும் போது 75 வயசுல வாக்கு கொடுக்கறாங்க. ஆனா கர்த்தர் நிறைவேற்றும் போது 25 வருஷம் போயிருது. பொறுமையெல்லாம் இழந்து அதற்குள்ளாக இடையில சாராள் ஆகாரை மனைவியாக்கி கொடுக்கிறான். ஆனா ஆபிரகாம் பொறுமையோடு இருந்தா. கர்த்தர் சொன்னதான் காத்திருந்தான். அந்த இஸ்மவேல் பிறக்கும் போது 86 வயதுங்க ஆபிரகாமுக்கு. அதற்கு பிறகு 14 வருஷம் 100 வயதுலதான் அவருக்கு திரும்பவும் கொண்டு போய் வானத்து நட்சத்திரங்களை பார், உன்னைய பெருக பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு. 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், அவனை கூடாரத்திலிருந்து வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், அதுல நான் அவர் பெருக பண்ணுவேன்னு சொல்றார். சொல்லி எவ்வளவு காலம் ஆகுது. ஆனாலும் பொறுமையோடு காத்திருந்தார். கர்த்தருடைய சித்தத்துக்கு நிறைவேறும் சொல்லி காத்திருந்தார். அவருடைய பொறுமை, அவர் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவருடைய கீழ்ப்படிதல் பாருங்க ரொம்ப முக்கியமானதா இருக்குது. சகோதர சிநேகம் என்ன சொல்றாங்க ஆதியாகமம் 14:14 பாருங்க. ஆதியாகமம் 14:14 தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து போய் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தான். லோத்தெல்லாம் அந்த சோதம் குமராவில் 5 ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து 4 ராஜாக்கள் அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, இந்த 4 ராஜாக்கள் அந்த 5 ராஜாக்களை பிடித்தாங்க. அங்க உள்ளவங்களாம் சோதம் குமரா தேசத்துல இருந்தெல்லாம் லோத்தெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒருத்தன் தப்பி இவர்கிட்ட சொல்றாரு, உன் சகோதரனாகிய லோத்து பிடிபட்டு போனான்னு. இவர்கிட்ட ஆயுதம் சேனைகள்லாம் யாரும் இல்லைங்க, வீட்டில் கைப்படிந்தவர்கள், வேலை செய்யறவங்க, அந்தந்த வேலையை செய்யறவங்க, எடுபடி வேலை செய்யறவங்களுக்கு ஆயுதம் அணிவித்து கொண்டு போறாரு. கண்டு போய் வெற்றி அடையார். காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாமோட கர்த்தர் கூட இருந்தார். அவனுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை, அவன் சகோதரன் மேல உள்ள பாசம் அதை நிரூபிக்கும்படியாக. அதுக்கு பிறகு நிறைய சம்பவம் நடக்குதுங்க. அது மட்டும் இல்ல, சோதம் குமரவை அழிக்க போறேன்னு ஆண்டவருக்கு முன்னால போய் நின்று, ஆண்டவரே நான் 50 நீதிமான்கள் நிமித்தமாய் அழிப்பீரோ, 40 30 அப்படி குறைச்சிக்கிட்டே 10 நீதிமான்கள் வரைக்கும் கோபம் மூளாதிருப்பதாக என் சகோதரன் அங்க இருக்கிற மனசுல வச்சுக்கிட்டு இவர் கேட்கிறத பாக்குறோம். பரிந்து பேசுகின்ற ஒரு ஜெபம். அடுத்தது பாருங்க, பலிபீடம் கட்டி தொழுது கொள்வதிலே ஆபிரகாமுக்கு நிகர ஆபிரகாம் தாங்க. அப்பப்போ போற இடங்கள்லாம் உடனே பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளும். அதே தான் யாக்கோபெல்லாம் ஃபாலோ பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த அருமையான வேளையில ஜெபிக்கிறதுல பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டு தொழுது கொள்வதில், அது மட்டும் இல்ல பொறுமையிலே, விசுவாசத்திலே,
நம்பிக்கையிலே சகோதர சிநேகத்திலே அவனுக்கு நிகர் அவர் தான். பாருங்க, கடைசியாய் ஒரு சம்பவம் மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். ஆதியாகமம் 22 இப்படிலாம் கஷ்டப்பட்டு குழந்தையெல்லாம் பிறக்குது. உடனே ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, என்னன்னு ஆண்டவரேன்னு சொன்ன, உன் ஏக சுதனையும் உன் புத்திரனையும் உன் நேசகுமாரையும் எனக்காக நான் சொல்லும் மலைக்கு போய் நீ பலியிடுறான். அப்படியே உள்ளமெல்லாம் நொறுங்கி போயிருக்கும். ஆனா என் ஆண்டவர் தப்பு செய்ய மாட்டார். என் ஆண்டவர் கண்டிப்பாய் ஏதோ ஒரு காரியத்துக்காய் செய்வார். அவர் எல்லாமே பார்த்துக்குவாரு சொல்லிட்டு தைரியத்தோடு மனைவி கிட்ட சொல்லாம வேலைக்காரரை அழைத்து கொண்டு மகனையும் அழைத்து கொண்டு விறகெல்லாம் எடுத்துக்கிட்டு நெருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாருங்க மலை மேல. வேலைக்காட்ட சொல்றார் நம்பிக்கையோட, நீங்க இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டாலும் பலி செலுத்தி விட்டு வருகிறோம். அவர்கள் கண்கள்லாம் மறைக்கப்படுது. அவங்க கேட்கல ஆடு எங்க எஜமானேன். ஆனா வழியில போகும்போது பையன் கேட்கிறான், ஈசா கேட்கிறான், எல்லாருக்கு விறகு இருக்கு. நல்ல 19 வயது வாலிபங்க, நல்லா 14 வயது வாலிபன், அவன் 16 வயது வாலிபன். கணக்கிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. ஏன்னா இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் 14 வயது வித்தியாசம் இருக்குது பாருங்க. அந்த 14 வயது வித்தியாசம். இதெல்லாம் அவன் துரத்தி விடப்படுறான். அவன் துரத்தி விடப்படும் போது பாத்தீங்கன்னா அவன் அந்த இஸ்மவேலுக்கு 19 வயதுங்க துரத்தி விடும்போது. ஏன்னா ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் 14 வயது வித்தியாசம். பால் மறந்த பின்புதான் சண்டை வந்துருது, துரத்தி விடுறாங்க. பால் மறக்கிற வயசு 5 வயசு. அப்படி அப்ப 19 வயது அவருக்கு, இவருக்கும் அவருக்கும் 14 வயது வித்தியாசம். அதற்கு பிறகு அந்த இடத்துல திருமணம் நடக்குது. இஸ்மவேலுக்கு 30 வயதில் திருமணம் நடக்குதுங்க. அப்போ அதற்கு பிறகு நடந்ததுன்னா இவனுக்கு அவனுக்கு 14 வயசு வித்தியாசம் இல்லையா? அப்ப வயது ஈசாக்குக்கு 16 வயது 16 பாருங்க. அப்ப டீனேஜ். அந்த டீனேஜ்ல தான் பிள்ளையாண்டான் மேல் பிள்ளையான் விறக முதுகுல வச்சு பெரிய மலை மேல ஏத்துறான்னா சின்ன பிள்ளைய மேல ஏத்த முடியாது. நல்லா வாலிபங்க. தகப்பன் என்ன சொல்றாரோ அதை கேட்கிறான். அப்பா தகப்பனே, நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, பலியிட ஆடு எங்கேன்னு சொல்வது. கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த இடத்துக்கு தாங்க யெகோவா ஈரேன் பேர் வச்சாங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளணும், பேசாம அடங்கிடணும். எங்கப்பா ஆடு ஆடு நொச்சு நொச்சுன்னு பண்ணிடுவாங்கல்ல இந்த காலத்து பிள்ளைகளாம். ஆனா அவன் அமைதியோடு இருக்கான். என் தகப்பன் செய்வதெல்லாம் நல்லதற்காக செய்வார்னு எப்படி ஆபிரகாம் விசுவாசித்தாரோ அதே போல இவனும் என் தகப்பன் எனக்கு செய்யறதெல்லாம் நன்மைக்காகன்னு சொல்லிட்டு பேசாம இருக்காங்க. பலிபீடம் கட்டியாச்சு. இவனையே கட்டி அந்த இதுல படுக்க வைக்கிறாங்க. அப்பவும் அவன் திமிரிக்கொண்டு கீழே இறங்கி ஓடி வந்து இருக்கலாம். என்னையும் பலியிடுறீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார் சொல்லுங்க, என்னையா பலியிட சொன்னார் அப்படின்னு ஓடி வந்திருக்கலாம். அப்படிலாம் செய்யலங்க. என் தகப்பன் செய்வது எல்லாம் கண்கள் மூடப்படுகிறது. கத்தி ஓங்குகிறார். எவ்வளவு மனவேதனையா இருக்கும். அது வரைக்கும் ஆண்டவர் பேசாம இருக்கு. அப்பதான் சொல்றாரு, நீ உன் ஏக புத்திரன் என்று பாராம, உன் ஏக சுதன் என்று பாராம எனக்காக நீ கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்து கொண்டேன்னு சொல்றார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தே தேவனுக்கு பயப்படுகிறவனாய் காணப்படுறான். பாத்தீங்களா? நீங்களும் நானும் எல்லா ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். முறுமுறுத்து கடவுளை விட்டே பின்வாங்கி போகிறவர்களா கூட நாம் இருப்போம். என்னையும் சேர்த்தா சொல்றேன். ஆனா இந்த விசுவாசம் காரியங்கள்லாம் நம்மை பலப்படுத்துகிறார்கள். நீங்களும் நானும் அவர் வாயாலே என் தாசன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பாதைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அதற்கு நம்மை தயார்படுத்திக்கொள்ளணும். அதற்காக ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அந்த பலனை கொடுப்பார், அந்த கிருபையை கொடுப்பார். நீங்களும் நானும் கர்த்தருடைய தாசர்களாய் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற ராஜா தாவீதை போல உடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நமக்கு சித்தமானதெல்லாம் செய்ய நீங்க உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறோம். யோபை போல உத்தமரும் சன்மார்க்கனும் கர்த்தாவே தேவனுக்கு பயப்படுகிறவருமாய் எந்த நேரத்திலும் வாயினால் உதடுகளினால்
சரீரத்தால் எந்த விதத்திலும் பாவம் செய்யாதபடி, உமக்கு விரோதமாய் எதுவும் பேசாதபடி, குறை சொல்லாதபடி வாழ்ந்தது போலவும் ஆண்டவரே தகப்பனே, ஆபிரகாமை போல உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து பொறுமையோடு உம்முடைய சித்தத்துக்கு கர்த்தாவே காத்திருந்தது போல நாங்களும் அந்த கேரக்டர், அவங்க மனுஷர்கள் தான் ஆண்டவரே, அதே போல எங்களுக்கும் அந்த குணாதிசயங்கள் பண்புகளை கொடுத்து உங்களுடைய வாயினாலே என் தாசன் இவள் என் தாசன், இவன் என் தாசன் என்று சொல்லும் அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.